வல்லமையுள்ள ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு தன்னம்பிக்கை வளர்த்தல். வாழ்க்கையில் பல திறமைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லையெனில் ஒரு மனிதன் முன்னேற முடியாது. தன்னம்பிக்கை என்பது என்னால் எல்லாம் முடியும் என்ற அகம்பாவம் அல்ல. தேவன் கொடுத்த திறமையால் நான் முயற்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. பல நேரங்களில் பயம், தோல்வி, மற்றவர்களின் விமர்சனம் இவை நம்முடைய தன்னம்பிக்கையை குறைக்கின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பெரிய சாதனையாளரும் ஒரு நாள் சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். வேதாகமத்தில் தாவீதை பாருங்கள். அவர் ஒரு சிறுவன், ஆனால் கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை. ஏனெனில் அவருக்கு தேவன் மீது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தது. தன்னம்பிக்கையை வளர்க்க சில முக்கிய வழிகள். 1. உன்னை குறைத்து நினைக்காதே. தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். உன்னிடமும் ஒரு திறமை இருக்கிறது. 2. தோல்வியை பயப்படாதே. தோல்வி முடிவல்ல, அது ஒரு பாடம். விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பதே வெற்றி. 3. நேர்மறையாக சிந்தி. என்னால் முடியாது என்று சொல்லாதே, முயற்சி செய்கிறேன் என்று சொல். 4. தேவனை நம்பு. உண்மையான தன்னம்பிக்கை தேவனிலிருந்து வரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, உன்னை நீ நம்ப ஆரம்பித்தால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ பலவீனமானவன் அல்ல, தேவன் உன்னை சிறப்பாக படைத்திருக்கிறார். ஆகையால் பயத்தை விடு.